அமெரிக்காவில் 1984 வந்து இந்த சீட் பெல்ட் போட்டே ஆகணும்னு ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மக்கள் வந்து அது வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருந்த சீட் பெல்ட்டை 88% சடனாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு என்னன்னா ஒரு குழுவாக நமக்கு வந்து ஒரு சட்டத்தை ஏற்றும் போது எல்லாரும் அதை மேண்டேட்டரியாக ஃபாலோ பண்ணணும்னு ஃபாலோ பண்ணிடுறாங்க. ஸோ இதை நேஷ்வில்லேல இருந்த ஒரு தொழிலதிபர் அவர் தனக்கு தானே ஒரு சட்டத்தை போட்டுக்கிட்டாரு. அது என்னன்னா அவரோட வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக அவர் வந்து ஒரு சட்டத்தை ஏற்றினார். அது என்னன்னா நான் வந்து இந்த ஊட்டச்சத்துலாம் எடுத்துக்கணும், அதுக்கப்புறமா வந்து நான் ஜிம்முக்கு கரெக்டாக போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றினார். ஆனால் அதை அவர் ஃபாலோ பண்ணலன்னா அதுக்கு தண்டனையும் அவரே அதை எழுதினார். என்ன தண்டனைனா $200 வந்து டாலர் வந்து அந்த ஜிம் ட்ரெயினருக்கும், அதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃப் கிட்ட அவர் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு, நான் இனிமேல் எங்கே வெளியில போனாலும் கோட் ஷூட்டோட தான் போவேன் இஃப் நாட் ஃபாலோடு. அதுக்கப்புறம் அவர் வந்து அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த சட்டத்தை இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக்குனாரு. எப்படின்னா அவர் வந்து அந்த ஜிம்முக்கு போகிறதோட அடிஷ்னல் ஃபுட் எடுத்துக்கிறதோட அவர் வந்து இதை ஃபாலோ பண்ணலைன்னா $500 அவங்க ஒய்ஃபுக்கு அவர் கொடுக்கணும். அதே சமயத்தில் அந்த ஜிம் ட்ரைனருக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு $50 கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சட்டத்தை இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் நினைச்ச மாதிரியே வெயிட் லாஸை அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு பழக்கத்தை அவர் வந்து உருவாக்குறதுக்காக, ஒரு விஷயத்தை அவர் பண்ணி முடிக்கிறதுக்காக அவருக்குள்ளேயே ஒரு சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கி அதுக்கு மேலே போக போக அது ப்ரொக்ரெஷனாக அதை வந்து பண்ணி அவர் வந்து சக்ஸஸ் பண்ணாரு அவரோட எடுத்துக்கிட்ட அந்த கோலில். நாமளும் நமக்குள்ளார சில கோல் இருக்கும், நமக்கு ஒரு இதை அச்சீவ் பண்ணணும்னு இருக்கும். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி அதுக்கு சாட்சியாக அவர் எப்படி அவரோட ஒய்ஃபையும் ஜிம் ட்ரைனரையும் ஒரு சைன் வாங்கி ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி அதை வச்சுக்கிட்டாரோ, அது மாதிரி நீங்களும் உங்களோட பழக்கத்தை கரெக்டா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதுக்கு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி எழுதி அந்த டாக்குமெண்ட்ல அக்னாலஜ்மெண்ட் உங்க ஒய்ஃப் கிட்டயோ இல்ல வந்து உங்க வீட்டுல இருக்கவங்கள்ட்டயோ நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஃபாலோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்.